ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவ தலைமை இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் திரும்ப போரை தொடங்குனீங்கன்னா நாங்கள் இதுவரைக்கும் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள தொழில்நுட்பத்தை வச்சு உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம். இதெல்லாமல் எங்ககிட்ட பயங்கரமான ஆயுதங்கள்லாம் உங்கள் கண்ணில் இதுவரைக்கும் நாங்கள் இந்த போரில் காட்டலை, இதையும் வச்சு பயங்கரமாக அடிப்போம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஈரானோட இந்த கண்டனத்தை அமெரிக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது இல்லாமல் ஈரானுக்கு இந்த ஒரு போரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குன சேதத்தில் கிட்டத்தட்ட $270 பில்லியன், அதாவது இந்தியன் ரூபாயில் பார்த்தோம்னா 25 லட்சம் கோடி அப்படிங்கிறது நஷ்டமாக இருக்குது. இந்த நஷ்டத்தை யார் தரணும் அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சில தகவல்கள் பார்க்கலாம். இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு, இது போல் நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக கூட இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய தகவல்களை கொஞ்சம் நைட்டில் நீங்கள் இது போல் ஃப்ரீயாக இருக்கும்போது தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு சேனல்லையும் பார்க்குறீங்கன்னா அந்த தகவல் அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இல்லைனா ஏனோ தானோன்னு ஏதோ தெரிஞ்சுக்கிட்ட போல தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைக் கூட பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இது போன்ற தகவல்களை உங்களுக்கு முக்கியமாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து தந்துட்டுருக்கேன். ஸோ இதுக்காகவே நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. முதல்ல ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவம் விட்ட கண்டனத்துக்கு நம்ம என்ன பதில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போதைக்கு அது போல் நடக்குமா அப்படிங்கிறது கேட்டோம்னா, அதாவது இந்த போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அறிவிச்சாங்க. அந்த நாட்கள் அப்படிங்கிறது முடியலை. அது முடியறதுக்குள்ள தாக்குதல் அப்படிங்கிறது திரும்ப இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்போ அமெரிக்கா சைட்லேருந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அதிகாரிகள் ஒரு சில பேர் ஈரான் கூட திரும்ப பேச்சுவார்த்தைக்கு போகலாமா அப்படிங்கிற போல யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஈரானோட அதிபர் மசூத் பெசஸ்கியான் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அமெரிக்கா கூட பேசுறதுக்கு தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிற போல அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு பேச வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், அதாவது தலைமை தாங்குறேன் அப்படிங்கிற போல பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, நான் முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு பேச்சுவார்த்தை முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 4 பேச்சுவார்த்தை 5 பேச்சுவார்த்தை அளவுக்கு பேசி தான் இதை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதே போல் இந்த நடவடிக்கை 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு முடிவாக போகுது அப்படிங்கிற போல தான் இந்த தகவலை நம்ம எடுத்துக்கணும். இதனால் இப்போதைக்கு பெருசாக தாக்குதல் அப்படிங்கிறது 2 சைட்லையும் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் ஈரானுடைய ரகசிய ஆயுதங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமல் ஈரான் அவங்களுடைய அணுசக்தியை கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு நாங்கள் தயாரிக்காமல் இருக்கோம், அதாவது யுரேனியத்தை நாங்கள் புதுசாக உருவாக்காமல் இருக்கோம் அது போல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு நீங்கள் அங்கே கையவே வைக்கக்கூடாது, அணுசக்தி பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிற போல் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கிடையில் ரஷ்யா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு, நீங்கள் அமெரிக்கா கிட்ட தானே தரமாட்டீங்க உங்களுடைய யுரேனியத்தை, எங்கள் கிட்ட தாங்க, நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற போல் சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் நாட்டில் யுரேனியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் இதற்கு அமெரிக்கா ஒத்துக்குமா ஈரானும் ஒத்துக்குமா அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வரக்கூடிய தகவலை வச்சு தான் நம்ம பார்க்கணும். இதற்கான தகவல் அப்படிங்கிறது கிடைச்சதும் இன்னொரு பதிவில் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட்டாக தரேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை அப்படிங்கிறது ரஷ்யா இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, அதாவது ஈரானில் புஷேர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அணுமின் நிலையம், ஈரானோடது முக்கியமானது அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த அணுமின் நிலையத்துக்கு பக்கத்தில் இஸ்ரேலோட தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதனால் அந்த அணுமின் நிலையத்துக்கு எதுவும் பாதிப்பு வந்திருக்கா அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது பெரிதும் நமக்கு கிடைக்கல. ஆனால் இது தாக்குதல் அப்படிங்கிறது நடந்ததுனால அந்த அணுமின் நிலையத்துக்கு பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போல விட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தாக்குதல் நடத்துனதுக்கு ரஷ்யா எச்சரிக்கை விட்டுருக்கு அப்படிங்கிற போல நீங்கள் கேட்கலாம். அதே தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் அந்த இடத்துல அணுமின் நிலையத்தை கட்டி தந்தது ரஷ்யாவோட பணியாளர்கள் தான். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அந்த இடத்துல இருந்த நிறைய பணியாளர்கள் பார்த்திங்கன்னா வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 108 பேர் அப்படிங்கிறது வெளியேறியிருக்காங்க. இதெல்லாமல் இன்னும் 20 பேர் மட்டும்தான் அந்த அணுமின் நிலையத்தில் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு சில எக்யூப்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக அவங்க இருந்தே தான் ஆகணும், அவங்க இருக்காங்க. இதனால் ரஷ்யாவோட பணியாளர்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுனால, இல்லை பாதிப்பு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய எச்சரிக்கை அப்படிங்கிறத விடுத்திருக்கு. இதற்கான அடுத்த கட்டம் எப்படி போகும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைச்சதும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா தகவல் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹெஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் கிட்ட பேசி எந்த பயனும் இல்லை. ஏன்னா அவங்க போர் நிறுத்தம் அப்படிங்கிறத அறிவிச்சும், அதாவது சீஸ்ஃபயர் வந்துமே தாக்குதல் லெபனான் மேலே பண்ணாங்க. இது சுத்தமாக சரியே கிடையாது. இஸ்ரேல் என்ன பண்ண நினைக்கிது அமெரிக்காவோட ஆதரவோட அப்படிங்கிற போல ஹெஸ்புல்லாவோட தலைவர் நயீம் காசிம் சொல்கிறாருன்னா,
அதாவது அவங்களுக்கு வெளியே உள்ள பகுதி லெபனான் பாலஸ்தீன் பகுதிகளை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, லெபனானோட அரசாங்கம் இஸ்ரேல் கூட அமெரிக்காவில் மார்க்கோ ரூபி தலைமையில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு வருது அப்படிங்கிற ஒரு சில தகவல்லாம் நமக்கு கிடைக்கும். அது கிடைச்சதுமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஹெஸ்புல்லா இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைக்கும். இப்போ அதோட ஒன்றுபட்டு பார்க்கும்போது நமக்கு இன்னும் நிறைய தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போதைக்கு ஹெஸ்புல்லா அப்படிங்கிறவங்க இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதோடைய மேற்பட்ட தகவல் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல், இத்தாலியோட தூதர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நீங்கள் லெபனானில் பண்ண தாக்குதல் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற போல் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அந்த எச்சரிக்கைக்கு இஸ்ரேல் வந்து இன்றைக்கி எப்படி ஒரு பதில் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இஸ்ரேலில் உள்ள ஜெருசலத்தில் வெளிநாட்டு தொடர்பான அலுவலகம் அப்படிங்கிறது இருக்கும். அங்கே இத்தாலியோட தூதரை கூப்பிட்டு அது கிட்டத்தட்ட திட்டி அமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எப்படி அதெல்லாம் கேட்கக்கூடாது, யார் நீ கேட்குறதுக்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இது எப்படி எந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய தகவலை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட 121 ஆயில் டேங்கர்கள் அமெரிக்காவை நோக்கி செல்லுது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஆயில் வாங்க போகிறாங்க. இதனால் யார் லாபம் அடையுமானா, இந்த ஒரு மேப்பை பாருங்கள், கிட்டத்தட்ட 121 ஆயில் டேங்கர்கள் ஆயில் வாங்க அமெரிக்காவுக்கு போகுது. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் பிரச்சனை இருக்குங்கிறதுனால இதனால் என்ன நடக்கும், குரூட் ஆயிலோட விலை அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா லாபம் சம்பாதிப்பாங்க. நம்ம நாட்டு கப்பல் அங்கே வாங்க போகுதான்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டு கப்பல் வாங்க போகலனாலுமே இது போல் மற்ற நாடுகளுடைய கப்பல் அப்படிங்கிறது அவ்வளோ தூரம் செலவு பண்ணி வாங்க போகிறதுனால குரூட் ஆயிலோட விலை அப்படிங்கிறது அதிகமாக நம்ம முன்னாடி சொன்னது போல் இதனால் நமக்குமே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் அமெரிக்காவோட துணைத் தலைவர், அதாவது ட்ரம்ப்புக்கு துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக ஆயில் வர்த்தகத்தை இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வச்சு, அதாவது ஈரான் மிரட்டுது இல்லைனா அச்சுறுத்துது அப்படிங்கிற போலையும் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஈரானுடைய சொந்தமான கப்பல்கள் அப்படி இல்லைன்னா ஈரானோட நட்பு நாடுகள் எது இருக்கோ அதனுடைய கப்பல்களில் நாங்கள் தடை பண்ணுவோம். அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் அப்படி போனாலுமே அது எந்த இடத்துக்கு எண்ணெய் வாங்க போகுது, ஈரானோட துறைமுகத்துக்கு போணுச்சுன்னா நாங்கள் அதுக்கு தடை போடுவோம், இல்லை வேறு துறைமுகத்துக்கு போதுனா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை பயன்படுத்தி சைனாவோட துணை உள்ள கப்பலாக இருக்கட்டும், இல்லை ஈரானோட துணை உள்ள கப்பலாக இருக்கட்டும், அதாவது ஈரானோட துறைமுகத்துக்கு போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக ஈரானோட துறைமுகத்துக்கு போகிறதில்ல, துபாயோ இல்லை குவைத்தோ சவுதியோ இவங்களுடைய போர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஈரானுடைய போர்ட்டுக்கு போயிட்டு இது போல் அமெரிக்காவை ஏமாத்துறாங்க. இது போல் 3 கப்பல் அப்படிங்கிறது ஏமாற்றி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற போல் இதுவரைக்கும் செய்தி கிடைச்சிருக்கு. இந்த தகவலை அமெரிக்கா எப்படி எடுத்துக்க போகிறாங்க, அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்காவில் எல்லா கப்பல்களையும் தடுத்து நிறுத்த முடியல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இது போல் நடந்துட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு முழு தகவல் அப்படிங்கிறது, அதாவது கிளாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சாதான் அது உங்களுக்கு நான் சொல்லவும் நீங்கள் கேட்கவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம அடுத்த பக்கத்துக்கு போயிடலாம். அதாவது கிட்டத்தட்ட ஈரானுக்கு 270 பில்லியன், கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரூபாய் லாஸ் ஆகிருக்கு சேதம் அடைஞ்சதுனால அப்படிங்கிற போல் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஈரான். இதை ஈரான் எங்கேருந்து வாங்குவாங்கன்னா, ஒன்று இஸ்ரேல், அப்படி இல்லைன்னா அமெரிக்கா, அப்படி இல்லைன்னா அமெரிக்காவுக்கு இராணுவ தளங்களை தங்களுடைய நாடுகளில் தந்து அமெரிக்காவுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்த துபாயாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், பக்ரைன், இது போல் ஒரு சில நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகள் தான் அந்த பணத்தை தரணும் அப்படிங்கிற போல் ஈரான் சொல்லியிருக்கு. இதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த தகவல் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தெளிவான பெரிய வீடியோவும் இருந்திருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை இந்த தகவல் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டியாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.